Good evening, students, TRB aspirants, STET aspirants, and those who are willing to write competitive exams. You have to be familiar with the current English language, and a knowledge of English language will definitely help you in writing competitive examinations. So it is very mandatory, very compulsory to learn the question papers for all the standards from first standard to third standard will definitely help you. ஸோ வி ஆர் இப்போ 10th எக்ஸாம் இன்னைக்கு நடந்திருக்கு. அதோடைய கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். ஹி ஈவன் நாட் அட் த ட்ரைடு பீசஸ் ஆஃப் சீஷல். இது ஃபஸ்ட்டு லெசன். ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் ரிட்டன் பை ஃப்ளஹர்டி பிரியன் ஃப்ளஹர்டின்னு நினைக்கிறேன். இந்த சீகல் பறக்கிறதுக்கு கற்றுக்குது. அப்போ என்ன பண்ணுதுன்னா, அந்த நானா அந்த தண்ணியில் இறங்கினா மீன்கள் அப்படியே கொறிக்குது இல்லையா, கடிக்கிறது. அந்த ஸ்மால் பைட்ஸ் அதுதான் நாடுன்னு பேர். அதாவது கொறித்தல், மீன் கடிக்கிற மாதிரி கடிக்கிறது. அப்போ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, பிட். அதாவது பைட்டுடைய பாசன்ஸ் பிட்டு, பைட்டு பிட்டு. There is a sudden rush and scuffle. Scuffle fight, சண்டை. ஆப்ஷன் சி. Those are the times we have to be active and need to anticipate what could be there ahead. அந்த நேரங்களில் நம்ம எப்பயுமே ஆக்டிவாக இருந்துட்டு எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இது அண்டர்லைன் பண்ணப்பட்ட வேர்டு ஆன்டிசிபேட். ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்னா என்ன, நம்மளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி முன்கூட்டியே ஜாமீன் வாங்குறது. ஆன்டிசிபேஷன் மீன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். அதே அர்த்தத்தில் உள்ளது ஆப்ஷன் ஏ, ஃபோர்சி. ஃபோர்சினா முன்கூட்டியே கணித்தல், அதாவது எதிர்பார்த்தல். Then we go to the antonyms. Antonyms, opposites. The project was undertaken in consonance. In assonance அப்படின்னா அது ஒற்றுமைன்னு அர்த்தம். இப்போ ஆப்போசிட் சி, டிஸ்அக்ரிமெண்ட். ஃப்ரைல் மீன்ஸ் வீக். அது ஃப்ரைல் அஸ் அ ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. பூவை போல அவள் பலவீனமானவள், பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆட்ரிபியூட் அல்லது ஒரு எபித்தட், அப்ஜெக்டிவ்னு சொல்கிறது. ஃப்ரைல் அஸ் அ ஃப்ளவர், பூவை போல அது மாதிரி சொல்கிறது. ஃப்ரைல்னா வீக், ஆப்போசிட் ஸ்ட்ராங், உறுதியான. அன்பிளசண்ட்னா ஒரு மகிழ்ச்சி இல்லாத, ப்ளசன்ட் கிளைமேட்னா ஒரு இனிமையான ஒரு கிளைமேட். ஆப்போசிட் அன்பிளசன்ட், அன்டுவேர்டு அது மாதிரி வரும். அப்போ ஆப்ஷன் சி, ப்ளசன்ட். லோஃப்னா பெரிய பீஸ் ஆஃப் பிரெட்டுக்கு பெரிய லோஃப். அதுக்கு ஆப்போசிட்டு, அதுக்கு ப்ளூரல் லோஃப்ஸ், LOAVES. இப்போ லீஃப்னா அந்த எஃப்ல முடிகிற வார்த்தைகள்லாம் FVயாக மாறும், ஆட் ES. லீஃப், ஒய்ஃப், ஒய்ஃப்ஸ், நைஃப், நைஃப்ஸ், லீவ்ஸ் அப்படின்னு வரும். அப்போ லோவ்ஸ். Form a derivative by adding the right prefix to the word accurate. Accurate, the correct answer is option B, inaccurate. Accurateனா மிகச்சரியான. எங்கள் ஸ்கூலில் ஒரு சார் சொல்லிக் கொடுப்பாரு, வாட் இஸ் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் இஸ் கால்டு த அக்யூரேட் மெஷர்மெண்ட். சரியாக அளக்கிறது தான் ஃபிசிக்ஸ்னு அவர் அந்த 6th லெவலில் சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ ஃபிசிக்ஸுங்கிறது பொருட்களுடைய ஃபிசிக்கல் நேச்சரை பற்றி சொல்கிறது, ஹீட்டு அதை பற்றி படிக்கிறது. இருந்தாலும் 6th ஸ்டாண்டர்டில் அவர் அப்படி சொல்லி கொடுத்தாரு. அப்போ அக்யூரேட்னா மிகச்சரியான, எக்ஸாக்ட். ஆப்போசிட் பி, inaccurate. And then we go to the second page. We go to the second. இரண்டாம் பக்கத்துக்கு செல்வோம். இரண்டாம் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, BCE அப்படின்னா பிஃபோர் காமன் எரா, ஆப்ஷன் டி. இது அவ்வளோவா ஒரு ஃப்ரீக்வெண்ட்டான யூஷுவல் வேர்டு மாதிரி தெரியலை, இதுதான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேசல் வேர்ப். வாட் இஸ் அ ஃப்ரேசல் வேர்ப்? ஒரு வெர்பு ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் கிவ் டு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், கால்ட் ஆஃப்னா கேன்சல்டு, கால்ட் ஆன் விசிட்டட், புட் ஆஃப் தள்ளி போடுறது, இது மாதிரி. இப்போ ஃப்ரேசல் வேர்ப் இது என்ன, ஷட் டவுன் அப்படின்னு சொன்னால் கரண்ட்டு கட் ஆகுறது. ஷட் டவுன் அப்படின்னா கரண்ட்டு கட் ஆகுறது. அது அந்த 14th ஒன், காம்பவுண்ட் ஹவுஸோட எது சேர்த்து தான் ஹவுஸ் கீப்பிங்கிறது ஒரு அக்கௌண்டன்சியில் வரும். அந்த கணக்கெல்லாம் எழுதுறது தான் ஹவுஸ் கீப்பிங்னா வீட்டை வச்சுக்கிறது இல்லை. அப்போ ஹவுஸ் கீப்பிங், ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ப்ரிப்போசிஷன்னா சின்ன வேர்டு, ஆன், டு, ஃப்ரம், பை, இதெல்லாம் தமிழில் அதை உரிபிடைச்சிருக்கோன்னு சொல்லுவாங்க. There are many problems of the disease. அப்போ இந்த ஈஸ்ட், கிழக்கு பக்கம் இன்னும் வரும். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூஸிங் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட், மிக பொருத்தமான டென்ஸ் ஃபார்ம்ஸ் கேட்குறாங்க.
மணி இன் த ஸ்கூல் ஃபார் 5 years. மணி ஹேஸ் பீன் ஒர்க்கிங், அதாவது பாஸ்ட் டைம் கடந்த காலத்துலேருந்து இதுவரை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ் வரும். அப்போ ஹேஸ் பீன் ஒர்க்கிங். has been working. Option B is the correct answer. Choose the most appropriate linker. Linkerனா conjunction. My mother called me. அதில் வந்து ஆப்ஷன் ஏ. நான் ஃபுட்பால் விளாண்டுட்டு இருந்தேன், அப்போ வந்து எங்கள் மதர் என்ன கூப்பிட்டாங்கன்னா while is the correct answer. What was the daily routine of Sanyal? How did the bird try to reach its parents without having to fly? Why did Herman and Arthur slam the doors? Who is Mr. Culverton Smith? Culverton Smith இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. This is often repeated question. And then we go to the third page. Poetic lines and answer any of the. Nothing goes right with the folks we meet down on the gloomy complaining street. இது வந்து உங்களுக்கு தெரியும். கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டு. ஒப்பீனியன் ஆஃப் த ஃபோக்ஸ் யூ மீட் டவுன் த ஸ்ட்ரீட் என்ன? எதுவுமே சரியாக. வாட் டஸ் த வேர்ட் க்ளூமி மீன்? க்ளூமி மீன்ஸ் டல், அந்த மாதிரி. க்ளூமி, டார்க், சேட், அந்த மாதிரி மீனிங்கில் வரும். தேர் ஹேண்ட்ஸ் ஆர் அவர்ஸ் அண்ட் இன் தேர் லைன்ஸ் we read a labor not different from our own. Not a crumb to be found. Crumbna piece of food on the snow covered ground. What could not he find on the ground? He could not find a piece of bread, piece of food. Why was the ground covered with snow? Due to the winter season. Not hurrying to, not turning from the goal, not mourning for the things that appear. Rewrite the sentences in reported speech. Reported speech is direct speech. Balu said that Asia is the largest continent. இது ஏன் வந்து ரிப்போர்ட்டிங் வெர்பு வந்து செட்டு பாஸ்டன்ஸில் இருக்குது, ரிப்போர்ட்டட் வெர்பு ஈஸ்ன்னு இருக்குது. அப்போ சீக்வன்ஸ் ஆஃப் டென்ஸ் என்ன சொல்லுதுன்னா பாஸ்ட் டென்ஸ் ஷுட் பி ஃபாலோட் பை பாஸ்ட் டென்ஸ். ஆனால் இங்கே என்ன எக்ஸப்ஷன்னா யூனிவர்சல் ட்ரூத்து. ஆசியா ஒரு மிகப்பெரிய கண்டமாக யூனிவர்சல் ட்ரூத்தாக இருக்கிறதுனால அந்த டென்ஸை நம்ம மாற்றாமல் அப்படியே போட்டுட்டோம். ஆனால் இது ரொம்ப ஈஸியான ஒன்று தான், ஸ்டேட்மெண்ட்லேயே கேட்டாங்க. Rewrite the sentence in passive voice. The carpenter was driving a car. வாஸ்ன்னு இப்போ வந்திருக்கிறதுனால being வரணும். A car was being driven by the carpenter. Driven by the carpenter. Punctuate the following sentences. Punctuation, full stop, comma அதெல்லாம் போடணும். That's my delicate Ariel, said Prospero. Change the following sentence into simple sentence. Raghav was old yet he walked fast. Raghav was old yet he walked fast. அப்போ என்ன பண்ணணும்? Despite his old age he walked fast. அல்லது in spite of his old age Raghav walked fast. Despite his old age Raghav walked fast. அல்லது in spite of his old age Raghav walked fast. In spite of அல்லது despite யூஸ் பண்ணணும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா. And then rearrange the words. Go to the third page. What does the story speak about? 29th century 29ஆம் நூற்றாண்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பிரிண்டடாக பட் ஸ்போக்கனாக அது கேட்டிருக்காங்க. Then we go to the fourth page. Note making அல்ல summary writing. Summary writingனா rough copy, fair copy, give you a suitable title. earthquake பற்றி கொடுத்துருக்காங்க. First came the earthquake, then the sea retreated. Almost to the horizon it seemed, but now it was coming back. The wave was high and square with a snow drift of white foam. I had turned 13 and I was not easily scared. The wave would break on the shore. Mama would wrap the fish in palm leaves, bake பண்ணுறதுன்னு சுடுறது, and serve it with rice cooked in coconut oil. Mama would not cook. மம்மாவா தெரில. She had returned அப்படின்னா மதரை குறிக்குது. But then I remembered Mama would not cook. She had returned to the village with a headache. The earthquake had given her a migraine. மைக்ரைன்னா ஒற்றை தலைவலி.
அந்த ஐடென்டிஃபை த எரர்ஸ் இது +2 மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருக்காங்க. அதாவது ரிப்பீட்டட் தான். பட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு தோ போடணும். தோ ஹீ வாஸ் ஹானஸ்ட் ஹீ வாஸ் பனிஷ்ட். பட் எடுத்துகிட்டு தோ போட்டால் போதும். மை பிரதர் கோஸ் டு த டெம்பிள் டெய்லி. ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸு கோஸ்ன்னு வரும். அப்புறம் இல்லாமல் டெய்லி ஆக்ஷன். அதனால் மை சன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக். அது கொலகேஷன் அப்படி தான். அந்த வேர்ட்ஸ் தான் சேர்ந்து வரும். ஃபாண்ட் ஆஃப், ப்ரியர் டு அப்படி வரும். ரியா இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் ஆஃப் தான் வந்தாலே ப்ளூரலில் வரணும். இங்கே சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரணும். த யங் சீகல் அட்டர்ட் எ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். இது ஏன்னா அட்ஜெக்டிவ் ஃபார்மில் ஜாய்ஃபுல்னு இருக்கும். த யங் சீகல் ஸ்க்ரீம்டு ஜாய்ஃபுல்லி அப்படின்னு அட்வர்பாக இருந்தால் ஜாய்ஃபுல்லின்னு வரலாம். ஸோ தட் இஸ் ஒன். அப்புறம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஜிக்ஸாக்கை பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் தட்ஸ் ஆல். ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ.